ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜிகல் டெலிஸ்கோபி. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த வீட்டில் நம்ம ஒரு சப்மர்சிபிள் மோட்டர், அதாவது ஓப்பன் வெல் சப் 1 ஹெச்பி மோட்டர் ஒன்று கழட்டிட்டு போனோம். இப்போ அது நம்ம மாட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 டேஸ் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி மாட்டியாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் புஷ் ஆர்ம்ஸ் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 32 ஆர்ம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த 32 ஆர்ம்ஸ் போகங்காட்டி தான் ட்ரிப் ஆகிட்டே இருந்துச்சு. எம்சிபி ட்ரிப் ஆச்சுங்க. இப்போ சரி, மோட்ரு எடுத்து கொண்டு போய் சரி புஷ்ஷு தான் கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு புஷ்ஷு மாற்றிடலாம் அப்படின்ட்டு கொடுத்தேன். நம்ம வைண்டிங் பண்ணுறவர் தனசேகர் அவர் என்ன சொன்னார்னா, புஷ்ஷு தான் கம்ப்ளைண்ட் இருக்குங்க, நம்ம அதை மாற்றினா ஓகே ரெடி ஆயிரும் அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு செக் பண்ணால் கடைசியில் பார்த்தா வைண்டிங்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபால்ட் இருந்திருக்கு. அப்புறம் மறுபடியும் நாங்கள் புஷ்ஷை மாற்றிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வைண்டிங்கும் மாற்றி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கழட்டினேன் நைட்டு. பார்த்திங்கன்னா சண்டே லீவுங்களா, திங்கக்கிழமை நைட்டு மோட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ காலையில் 6 மணிக்கு போயாச்சு நம்ம வேலைக்கு. பார்த்திங்கன்னா பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். 2 நாள் தண்ணி இல்லாமல், ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி முதலெல்லாம் நம்ம குடத்துல தண்ணி எடுத்து கொண்டு போய் பாத்ரூமில் வச்சு ஊற்றிட்டு இருந்தோம். இப்போல்லாம் மோட்டர்கள் வந்தங்காட்டி நம்ம வேலையை பார்க்குறக்கு ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நம்ம சீக்கிரம் கிளம்பி வேலைக்கு போகிறதுக்கு அதுக்கே டைம் பத்துறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப சிரமமாயிடுச்சு. இப்போ அந்த நேரமே பண்ணணும் அப்படின்ட்டு நானும் ஒரு 6 மணிக்காட்ட எழுந்திரிச்சு போயிட்டு பார்த்திங்கன்னா இப்போது மோட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் மெயின் என்ன பார்க்கணும், ஒரு மோட்டரை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுல ஆர்ஒய்பி ரெட்டு எல்லோ ப்ளூன்னு ஒயர் அவுட்புட் ஆகிருக்கும். அந்த அவுட்புட் ஸ்டார்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்பல்சரி எதுவும் மிஸ் ஆகாமல் கரெக்டாக போகணும். ஸ்டார்டர்லேயும் பார்த்திங்கன்னா ஆர்ஒய்பின்னு நம்மளுக்கு டெர்மினல் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக கொடுக்கணும். அப்படி கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா மோட்டர் ஒன்று ரிபேஸ் ஓடும், இல்லைன்னா காயில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம இந்த மோட்டருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்ஒய்பி கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேபிள் டு ஒயருக்கு நம்ம ஜாயின் போடும்போது நம்ம நான் எம்ஆர்எஃப் டேப் அடிப்போம். அந்த எம்ஆர்எஃப் டேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு நல்லா இருக்கா. அதாவது எம்ஆர்எஃப் டேப் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நம்மளுக்கு அதாவது என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த ஹார்டாக இருக்கிற எம்ஆர்எஃப் டேப் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏமா ஹார்டாக இருக்கிறது நம்மளுக்கு அது எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு சில எம்ஆர்எஃப் டேப் நல்லா கொஞ்சம் மெதுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் இழுத்து நம்ம அடிக்கும் பொழுது அந்த எம்ஆர்எஃப் டேப் ஃபஸ்ட் அடித்த டேப்பும் ரெண்டாவது மேலே நீங்கள் ஒரு சுற்றுறீங்கள அதுவும் கரெக்டாக நல்லா ஒட்டிக்கணும். ஏன்னா அப்படி ஒட்டிச்சுனா தான் உங்களுக்கு நம்மளுக்கு தண்ணி உள்ளே போகாது அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே. அப்படி ஜாயிண்ட்டுக்குள்ளே தண்ணி போச்சு அப்படின்னா கம்பல்சரி மோட்டர் காயில் போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது உங்களுக்கு இஎல்சிபி எம்சிபி எதுவுமே நிற்காது, ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். சரி ஓகே, இதுக்கு நான் என்ன ஜாயின் போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஜாயின் தான் போடுறேன். ஸ்ட்ரெயிட் ஜாயின் பக்காவாக போடணும். அதாவது ரொம்ப கட்டிங் பிளேயர் வச்சு நல்லா டைட் பண்ணி அதுக்கப்புறம் போடணும். சும்மா கையில் சுற்றி அப்படியே டேப் அடிச்சிடாதீங்க தயவுசெய்து. அப்படி போட்டேங்க அப்படின்னா நாளைக்கு இது சப்போஸ் நம்ம கயிறு நம்மளுக்கு கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இது நான் உங்களுக்கு கேபிளையே பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு ஜாயிண்ட் தெளிவாக போடணும். ஆனால் அதுக்குன்னு நம்ம கேபிள் பிடிச்சி இழுத்தரக்கூடாது. கயிறு கம்பல்சரி நம்ம போட்டுக்கணும். கயிறு பார்த்திங்கன்னா நம்ம 10 mm to 12 mm போடலாம். ஏன்னா 1 HP மோட்டர் அவ்வளோதான் வருது. ரெண்டாவது தொட்டிக்கில் போடுறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கயிறு கட் ஆகாது. இப்போ நம்ம ஜாயின் போடுறோம். இப்போ தெளிவாக நம்ம போட்டுருக்கோம். போய்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டதுக்கு அப்புறம் எம்ஆர்எஃப் டேப் அடிக்கிறோம். எம்ஆர்எஃப் டேப்பு ஒரு டைம் அடிப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜாயின் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் டேப் அடிச்சிட்டேன். இன்சுலேஷன் டேப் ஒரு லேயர் போட்டு அதுக்கடுத்து எம்ஆர்எஃப் டேப் அடிக்கிறேன். இப்போது எம்ஆர்எஃப் டேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் டேப் 2 லேயர் அடிச்சிருக்கேன். ஓகேங்களா. இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் 3 லேயருக்கு பார்த்திங்கன்னா கம்பல்சரி அந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மேலேயும் எம்ஆர்எஃப் டேப் இன்னொரு லேயர், அதாவது ஃபுல்லாக டேப் அடிச்சு விட்டு எம்ஆர்எஃப் டேப் ஒரு லேயர் அடிக்கிறோம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்சுலேஷன் டேப் ஃபுல்லாக அடிச்சுக்கிறோம். இன்சுலேஷன் டேப் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மேலே மொத்தமாக ஒரு 3 லேயர் அல்லது 2 லேயர் மினிமம் போதும். நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னொரு லேயர் எக்ஸ்ட்ரா சுற்றிக்கலாம். இதுக்கே தண்ணி கம்பல்சரி உள்ளே போகாது. ஆனால் ப்ராப்பராக ஜாயின் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக ஜாயின் இருந்தால் மட்டும்தான் மோட்டர் கரெக்டாக ரன் ஆகும். ஓகே, ஜாயின் பார்த்திங்கன்னா போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக ஜாயின் போடணும் அப்படின்னா 1/4 மணி நேரம் கம்பல்சரி ஆயிரும்.
ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மோட்டருக்கு வந்து என்ன சைஸ் ஒயர் போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தொட்டியிலிருந்து நம்ம ஸ்டார்டர் வரைக்கும் போகிற லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து கம்மியான குறுகிய இடத்துல தான் இருக்குது. அதனால் 1.5 போட்டிருக்கோம். இதே வந்து உங்களுக்கு ஒரு 20 அடி 20 ஃபீட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் 2.5 போட்டுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 2.5 போட்டோம்னா கொஞ்சம் தொந்தரவு இருக்காது. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அது என்ன கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது பைப் போட்டிருக்கோம், மண்ணுக்குள்ளே போட்டிருக்கோம். அதாவது கலவை இல்லாத இடத்துல மண்ணுக்குள்ளே போட்டிருக்க இடத்துல பைப்புக்குள்ளே எப்படி எறும்பு உள்ளே போகுதுன்னே தெரியல. அந்த பைப்புக்குள்ளேயே போய் எறும்பு வந்து உங்களுக்கு அந்த ஒயரையெல்லாம் வந்து அரித்து ஒயர் டு ஒயர் வந்து ஜாயிண்ட் ஆக வச்சு ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுத்திடுது. இப்போ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வர்ற இடம், அதாவது ஒரு காடு அந்த மாதிரி இடத்துல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி இதுக்கு வந்து 2.5 போடுறது மிகவும் நல்லது. இப்போ 1.5 வந்து அதுக்கு வேண்டாம் தயவுசெய்து. அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயர் மட்டும் ஷார்ட் ஆனால் பரவாயில்ல. அந்த ஒயர் ஷார்ட் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டரும் வந்து வைண்டிங் வந்து காயில் போய் உங்களுக்கு வந்து செலவு வந்து அதிகமாக வைத்துவிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 2.5 ஒயரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து ஜாயின் போடுறது கம்பல்சரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து 3 ஒயருக்கு வந்து தனித்தனியாக டேப் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எம்ஆர்எஃப் டேப் மறுபடியும் வந்து மேலே ஃபுல்லாக 3 ஒயர் சேர்த்து சுற்றிக்கிறோம். இப்போது இது வந்து தனித்தனி ஒயராக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணி எம்ஆர்எஃப் டேப் சுற்றுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா அந்த பக்கம் 3 ஒயர் இருக்குது, இந்த பக்கம் வந்து கேபிள் இருக்குது. அதனால ஓகேங்களா? இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வாங்க. ஓகே. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயினுடைய எண்டுக்கு வந்துட்டோம். இப்போது ஜாயிண்ட் வந்து முடிய போகுது. இப்போது ஜாயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம இன்னொன்று பண்ணணும். வாட்டர் வந்து மோட்டரில் வந்து கம்பல்சரி இருக்குதான்னு செக் பண்ணோம். இது வந்து நாங்கள் வந்து வாட்டர் செக் ஆல்ரெடி வந்து ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வாட்டர் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் கம்பல்சரி இந்த மோட்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 நட்டு இருக்கும். அதை வந்து கம்பல்சரி கழட்டி உங்களுக்கு வந்து உள்ளே தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட 1 லிட்டர் பக்கமாக பிடிக்கும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து மோட்டரை வந்து ஆன் பண்ணணும், உள்ளே இறக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி பழைய மோட்டர் அப்படிங்கன்னா உள்ளே ஆல்ரெடி பச்சை ஹோஸ் உள்ளே தொட்டிக்கிட்டே இருக்குது. அந்த ஹோஸ் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி பச்சை ஹோஸ் போட்டுக்குங்க. அந்த பச்சை ஹோஸ் போடுறதுனால என்ன பயன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஈஸியாக வெளியே மேலே எடுத்துக்கலாம். இதே வந்து பைப் ஒரு சில நண்பர்கள்லாம் போடுறாங்க. அந்த பைப்பு இப்போ அதாவது பைப் அப்படின்னா என்னென்னா 15 kg பிவிசி பைப்பு போடுறாங்க. அந்த 15 kg பிவிசி பைப் போடுறதுனால நம்ம வந்து மோட்டர் வந்து ஒரே இடத்துல நிற்கும். அந்த நேர் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது, அதை எடுக்கும்போது நமக்கு வந்து பைப்பு உள்ளே வந்து 15 kg பைப்பை வந்து நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். உள்ளே வந்து டஸ்ட்டு நிறைய உள்ளே விழுவும். அப்புறம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பிவிசி பைப்புன்னா அப்படியே மடங்கி வெளியே வந்துடும் வெளியே. ஓகேங்களா? ஆனால் இதில் இப்போ ப்ரெஷரோ ஏதோ குறையிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் நல்லா தான் இருக்கும், போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பழைய மோட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் பெண்டு, அதாவது இந்த பெண்டு வந்து மெயினாக இன்னும் நாம் தெளிவாக பார்க்கணும். என்ன கேட்டிங்கன்னா இந்த பெண்டு வந்து எப்போவுமே கீழே பார்த்த மாதிரியோ சைடில் பார்த்த மாதிரியோ வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து மோட்டர் வைண்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அது ஏன் அப்படின்னா கேட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த பெண்டு வந்து கீழே பார்த்து இருந்ததுன்னா கீழே தண்ணி இருக்க வரைக்கும் வந்து தண்ணியை வந்து மோட்ரு உறிஞ்சி எடுக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு உள்ளே இருக்கிற தண்ணி வந்து மோட்டரினுடைய மேல் மட்டத்தில் இருக்கிற தண்ணி கீழே வரைக்கும் போகும். அப்போ வந்து மோட்டர் மூழ்கி இருந்தால் மட்டும்தான் இது வந்து வைண்டிங் போகாது. இது வந்து மோட்ரு தண்ணிக்குள்ளே இல்லாமல் வெளியே, அதாவது உறிஞ்சி தண்ணியை வெளியே எடுக்கும் பொழுது மோட்டர் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்பொழுது உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து வைண்டிங் அதாவது காயில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்தாப்புல வந்து மோட்ரு வந்து இருக்கணும். மேலே பார்த்தாப்புல வந்து உங்களுக்கு வந்து அந்த பெண்டு இருக்கணும்.
அதே மாதிரி அது லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டப்ளன் டேப் போட்டு நல்லாவே டைட் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி டப்ளன் டேப் போட்டு டைட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்து டைட்டாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அது லைட்டாக ஃபஸ்ட்டு டப்ளன் டேப் போடாமல் இப்படியே போட்டுறாங்க, கடைசியில் பார்த்திங்கன்னா அது லூஸ் ஆயிடுது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 12 mm ரோப்பு தான் போட்டிருக்கோம் இதுக்கு. இது பழைய கயிறு ஆல்ரெடி இருந்துச்சு, அதையே தான் இப்போ கட்ட போகிறோம். அது எந்த ஃபால்ட்டும் ஆகலை. கிட்டத்தட்ட இந்த மோட்டர் வந்து இதுக்கு முன்னாடி போட்டு 5 வருஷம் ஆச்சு. மோட்ரு கயிறு ஒன்றால் ஆகலை. இதில் வந்து பெண்டு மட்டும் உங்களுக்கு வந்து கட் ஆயிடுச்சு, அந்த ப்ளூ கலர் பெண்டு. ஏன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக உப்புங்க, இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக உப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கட் ஆயிடுச்சு. அதனால் அந்த பெண்டு மட்டும் நம்ம வந்து புதுசாக மாற்றிருக்கோம். அப்புறம் கட்ட போகிறது வந்து ஓரளவுக்கு சும்மா நார்மலாக போட்டால் போதும், ரொம்பலாம் டைட்டாகலாம் போட்டு ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 2 நாப் கொடுத்துருப்பாங்க கயிறு கட்டுறக்கு. நம்ம அதில் போட்டு கட்ட வேண்டாம், ஏன்னா அதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உள்ளே துருப்பிடிச்சி உங்களுக்கு வந்து இட்டு போயிடும், கடைசியில் கயிறு கட்டாயி மேலே வந்துடும். அதனால் மோட்டரை வந்து ஒரு சுற்று போட்டு அந்த தண்ணி வெளியே வருது இல்லைங்க பிளான்ச்சு, அந்த பிளான்ச்சுக்கு கீழே வந்து போட்டு ஒரு ரவுண்ட் அடித்து நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து மோட்ரு வந்து அந்த ரிங்கு கட்டானாலும் அப்படியே வந்து நம்ம மேலே தூக்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பச்சோஸ் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா காலையில் 6 மணி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் கிடந்ததுன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ வந்து அது காலையில் டைம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டு. குளிர்காலத்துலேயும் பார்த்திங்கன்னா பச்சோஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஹார்டாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, பேஸ்ட்டு, நம்ம பைப் பேஸ்ட் இருக்குல்லங்க, அதை வந்து லைட்டாக வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம போட்டு அதே மாதிரி உள்ளே ஒரு லேயர் ஒரு சுற்றி விட்டு பைப்புக்குள்ளேங்க, அதாவது பச்சை ஹவுஸ்க்குள்ளேயுமே ஒரு சுற்றி விட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து தீ பற்றி வச்சிடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி ஹீட் ஆகிக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹார்டாக இருக்கிறதுனால கம்பல்சரி நம்ம வந்து அதை சிஐ காலரில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதாவது மோட்டர் இருக்குல்லங்க, மோட்டருடைய பம்பில் இருக்கிற சிஐ காலரில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு டைம் வந்து, ஏன்னா ஃப்ளெக்சிபிள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வந்து அந்த மாதிரி வராது. நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு டைம், அதாவது ஃப்ளெக்சிபிள் கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்னொரு டைம் வந்து நம்ம இதே மாதிரி இன்னொரு டைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ளெக்சிபிள் கரெக்டான இது போச்சு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. இதுக்கு வந்து நம்ம கிளிப்பே போட வேண்டியதில்லைங்க, இந்த மாதிரி பண்ணிட்டா. பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து மோட்டர் இறக்கணும். ஏன்னா உடனே வந்து நம்ம இப்போ தான் ஒட்டியிருக்கோம், அதாவது சிஐ கலரில் ஓஸ் இப்போ தான் போட்டிருக்கோம். இப்போ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே இறக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம சிஐ கலர் வந்து நல்லா அமுத்தி விட்டோம் உள்ளே வந்து, அது ஏன்னா சிஐ கலரில் வந்து உங்களுக்கு வந்து ஓஸை நல்லா அமுத்தி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓஸ் வந்து கீழே ஜாயின் வந்து கழண்டு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் நல்லா வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, எல்லாமே வந்து நம்ம பக்கத்தில் வந்து கேபிள் இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஜாமானத்தையெல்லாம் எடுத்து ஓர்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு இடத்த வச்சுட்டு நம்ம வந்து, ஏன்னா உங்களுக்கு கேபிள் இதுலையெல்லாம் பக்கத்துலலாம் ஜாமானத்துலாம் கேபிளோடு சேர்த்து இழுத்துக்கிட்டு உள்ளே போய் தொட்டிகள் வந்துடும். அதெல்லாம் வந்து தெளிவாக நம்ம வந்து அதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு பண்ணுறோம். ஆனால் இப்போ நான் ஒரு தப்பு பண்ணோம், என்ன கேட்டிங்கன்னா, அதில் வந்து தண்ணி வந்து நான் ஊற்றிட்டேன் ஆல்ரெடி. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம், தண்ணி இது கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது சார், நான் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா தண்ணி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சிரமமாயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைம் 1க்கு 2 டைம் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்ரு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைண்டிங் கடையில் வந்து செக் பண்ணுறதுக்கோசரம் நான் தண்ணி ஊற்றினேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டைம் தண்ணி இது கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்கோசரம் நான் வந்து மறுபடியும் வந்து தண்ணி கொண்டாந்து உங்களுக்கு வந்து மோட்டருக்குள்ளே வந்து ஊற்றிக்கிட்டேன். சரி, ஓகேங்க. தண்ணி ஊற்றுற டைம் வந்து நம்ம நல்லா போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம மோட்டரை எடுத்து தொட்டிக்குள்ளே இறக்கலாம். ஓகே, மோட்ரு ரெடி. பார்த்திங்கன்னா தொட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு 2க்கு 2 உள்ள குழி ஒன்று இருக்குது. அந்த குழிக்குள்ளே வந்து கரெக்டாக எடுத்து வைக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்போ தான், இல்லைன்னா தொட்டி நம்ம உள்ளே வந்து குழி பண்ணாமே வந்து இப்போலாம் வந்து தொட்டி முதல்ல கட்டிகிட்ருக்காங்க. இப்போ அந்த மாதிரி கட்டினா என்ன ஆகுனா, தொட்டிக்கு வந்து மோட்டரினுடைய மேல் மட்டம் வரைக்கும் கம்பல்சரி தண்ணி இருக்கணுங்களா. நம்ம அதனால் வந்து தொட்டியில் வந்து ஒரு அடி தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கீழே வந்து தொட்டிக்குள்ளே வந்து ஒரு 2க்கு 2 ஒரு குழி மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்பில் வந்து
கட்டி கீழே விட்டுட்டோம்னா அதுக்குள்ளே வந்து மோட்டர் நம்ம உள்ளே வச்சு. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து மோட்டர் வந்து சிறப்பாக முடிச்சிட்டோம், ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.